ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்வீட் அண்ட் டேஸ்டியான முட்டை பாலாடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பு, திராட்சை போட்டு நல்லா வறுத்தெடுத்ததுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருந்த தேங்காவை எடுத்து அதில் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நமக்கு மாவு மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அந்த மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் மைதா மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு, ஜீரகம் கொஞ்சோண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 5-6 பல் போட்டு நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ 2 முட்டையை எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 முட்டையும் போட்டு நல்லா மிக்சியில் மறுபடியும் நம்ம அடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்குறக்காக கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கலாம் தேங்காய், முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டதில் நல்லா சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு ஆப்பக்கடாயை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த முட்டை பாலாடையை அப்படியே ஊற்றி ஒரு சுற்றி எடுத்தால் முட்டை பாலாடை ரெடி. அதை எப்படி ரோல் பண்ணணும்னு காட்டுறேன். இப்போ முட்டை பாலாடை நல்லா வெந்து வந்துருச்சு. இது நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஈஸியான வேலை தான். இது எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா மாப்பிள்ளை நாஸ்டான்னு சொல்லுவாங்க. இதை அழகாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம தேங்காய், சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து இந்த முட்டை பாலாடையில் கொஞ்சமாக போட்டு நல்லா பரத்தி விட்டுட்டு நம்ம அப்படியே ரோல் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.